ஸ்தோத்திரம். இந்த புதியதோர் மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லும். என் அன்பு பிள்ளைகளே, கடந்த 6 மாத கால அளவும் உங்களையும் என்னையும் அவர் கிருபையாக நடத்தியிருக்கிறார். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கர்த்தர் எங்களையும் கிருபையாக நடத்தி வந்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கடந்த 6 மாதமும் உங்களையும் என்னையும் அவர் கண்ணின் மணி போல காத்து வந்தார். உலகத்தை நேரிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விபத்து, எத்தனையோ ஆபத்து, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ நெருக்கங்கள், அதன் மத்தியிலையும் உங்களை என்னையும் அவர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார், கிருபையாய் போஷித்து வந்திருக்கிறார், கிருபையாய் வழிநடத்தி வந்திருக்கிறார். நல்ல உங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு வைத்திருக்கிறார், நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார், நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி தந்தா, நல்ல முறையில் ஒழுங்குபடுத்தி தந்தா. இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க என் அன்பு பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் அன்பு பிள்ளைகளே. எத்தனை வியாதிகள் வந்தது, அந்த வியாதி படுக்கையில் மாற்றினா. எத்தனை மரண பள்ளத்தாக்கு வந்தது, அந்த பள்ளத்தாக்கில் இருந்து கூட காத்து வந்தா. நீங்கள் அதற்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் அன்பு பிள்ளைகளே. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆவிக்குரிய மன்னாவை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் கர்த்தர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நல்லா யோசித்து பாருங்க. நான் சிறியவனாக இருக்கிறேனே, எங்கள் வீட்டில் ஆகாதென்று இருக்கிறேனே, நான் என்றைக்கு உயர்த்தப்படுவேன், நான் என்றைக்கு மேன்மையாக இருப்பேன் என்று சொல்லி மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை புழுதிலிருந்து உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். எளியவனை சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தராக இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளை, ஒருபோதும் கலங்காதுங்க. வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பை பார்க்கலாம். சொந்த சகோதரர்கள் குழியில் தூக்கி போட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம அம்மா அப்பா யோசேப்பை தானே ரொம்ப நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொந்த சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த யோசேப்பை குழிக்குள்ள தள்ளி போட்டாங்க. என் அன்பு பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் அவன் மேல் நோக்கமாக இருந்து அவன் அந்த எகிப்துக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், ராஜாவாக கொண்டு போனார். அது மாத்திரம் இல்லை, அங்கேயும் சோதனைகள் வந்தது. அந்த சோதனையிலையும் ஜெயித்து சிறைச்சாலை வாழ்க்கை வந்தது. அதுலேயும் ஆண்டவர் பரிசுத்தமாக காத்து ஆண்டவர் அதே ராஜா வந்து மீண்டும் என்ன செஞ்சார், அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றி நல்ல ஒரு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, பாதரட்சியத்தை கொடுத்து, அணிகலங்களை கொடுத்து ஆண்டவர் அந்த தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினார். அதே சகோதரர்களுக்கு கொடுக்கிற வள்ளலாக மாற்றினார். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் சகோதரர்கள்லாம் உங்களை அற்பமாக நினைக்கலாம். இவங்க என்னத்துக்கு உதவுவாங்கன்னு சொல்லி நினைக்கலாம். இவா இன்றைக்கு உதவுவா, இவா என்னாலும் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருப்பான்னு உங்கள் கூட இருக்கிறவங்க நினைக்கலாம், உங்கள் உற்றார் நினைக்கலாம், உங்கள் உறவினர் நினைக்கலாம். அவங்க மத்தியில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் தலைநிமிர பண்ண போகிற. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஒன்றுக்கும் உதவாதவே என்று சொல்லி உங்களை கழித்து போடலாம். அதான் ஆண்டவர் சொல்லார், சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற பரலோக தகப்பன் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த 7வது மாதம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் படித்து வேலையில் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? ஐயா, எனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? எனக்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறியா? வியாதி படுக்கையில் இருக்கேன், யாரும் என்னை விசாரிக்க இல்லையேன்னு கலங்கி கொண்டு இருக்கிறியா? ஆண்டவர் பரம வைத்தியரா, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே என்று சொல்லி உன்னை தட்டி எழுப்பி கரத்தை பிடிச்சு தூக்கி நிறுத்துகிறா. அழாதே என்று சொல்லி உன்னை அணைத்து வைத்திருக்கிறா. உனக்கு வழி வாசல்களை திறந்து தருவேன் என்று சொல்கிறா. அடைக்கப்பட்ட கதவை திறந்து தருவேன் என்று சொல்கிறார். புதிய வழி வாசல்களை
உருவாக்கி தருவேன் என்று சொல்கிறார். அடைக்கப்பட்ட கற்பத்தை திறந்து தருவேன் என்று சொல்கிறார். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். கடனன்னு பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவேன் என்று சொல்கிறார். என் அன்பு மகளே, கலங்காதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. நிச்சயமா கர்த்தர் உன்னையும் உயர்த்துவார். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.